நாமம் மையப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நம்மளை வாழ்த்துறேன். இந்த ஸ்ரீகன் பால்க் இந்த பைபிள் இன்ஸ்டியூட் வகுப்புகளுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளை ஆசீர்வதிப்பார். அருமையான ரைட் சொல்கிறேன் சொன்னபடியா கஷ்டமாக வந்திருக்கிற தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் எல்லாருமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளை ஆசீர்வதிப்பார். தாமதத்துக்காக நான் வந்துக்கிறேன். செங்கல்பட்டுல ஒரு ஊழியம் போயிட்டு வர தாமதமாயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். தம்பி ஸ்ரீகனுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் காண்கிற ஸ்ரீகனை கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்தி தம்பிக்கு வாழ்த்து சொல்லுவோம். ஹாப்பி பர்த்டே ஸ்ரீகன். ஸ்ரீகன் கூட இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன் செங்கல்பட்டுல. தம்பிக்கு அடுத்த பிறந்தநாள் கூட ஒரு கல்யாணம் நடந்துடணும். ஒரு பாஸ்டர் ஐயாவுடைய மகள் நல்லா படிச்சிருக்கா. ஜாப் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஏற்கனவே ஒரு பொண்ணு திருச்சியில் பார்த்தேன், பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கும் ஒரு பொண்ணு பார்த்தேன். கர்த்தர் சித்தம் தம்பி வாழ்க்கையில் நிறைவேறணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் நம்ம தொடர்ந்து அதை ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம். எஸ்கட்டாலஜி. எதிர்காலவியல் என்கிற பாடம். குறிப்பா அந்தி கிறிஸ்து பைபிள்ல முதல் அந்தி கிறிஸ்துவை கருத்து சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் எங்க இருக்குன்னா தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இருக்கிறது. போன வகுப்புல பார்த்தோம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 3 அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அந்தி கிறிஸ்து நீங்க தானியேல் 9ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, 8:14 சொல்லுது, அவன் என்னை நோக்கி 2300 பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். இதை குறித்து நம்ம எடுத்தோமா? முதலாம் அந்தி கிறிஸ்து குறித்து எடுக்க முடியல. தானியேல் போன கிளாஸ்ல எடுத்துட்டேன். அந்த கிளாஸ்ல எடுத்தேன். சரி, முதல் அந்தி கிறிஸ்து குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7-14 வரைக்கும். முதலாம் அந்தி கிறிஸ்துகள் என்னாலும் இருக்காங்க. எவன் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறானோ அவன் அந்தி கிறிஸ்து.
சின்ன ஒரு சாமியார் இருப்பான், அவனுக்கு ஒரு 10 பேர் தான் வருவாங்க, ஆனால் தன்னை கடவுள் சொல்லிப்பான். ஒரு அம்மா டிவியில் அதை சொல்வதெல்லாம் உண்மையாக ஒரு ப்ரோக்ராம், ஒரு பஞ்சாயத்துலாம் நடக்கும். அங்கே வச்சு பஞ்சாயத்து போட்டாங்க. நமக்கு ஒரு புருஷன், அப்புறம் வேற ஒரு புருஷனோட போயிட்டு இப்படி அந்த அம்மாவை அந்த வேற ஒரு புருஷனுடைய மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்து பஞ்சாயத்து பண்ணாங்க. என் வாழ்க்கையை எடுத்துட்டா, என் புருஷனை எடுத்துட்டா, ஏற்கனவே நமக்கு ஒரு புருஷன், அதை கேவலப்படுத்தினாங்க. அதை சொல்வதான ஒரு சகோதரி, ஒரு லேடி ஒன்று பஞ்சாயத்து பண்ணோம். அது எங்கன்னு தெரியல, ஆனா அது தன்னை இப்ப கடவுள் சொல்லிக்குது. இப்படி கொஞ்சம் பேர் தன்னை கடவுள், தன்னை ஆண்டவன் சொல்லிக் கொள்கிற ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுக்கும் ஒரு 50 பேர் வரான். அதுவும் தன்னை நான் தான் தெய்வம் சொல்லிட்டு அதுவும் போஸ்ட்லாம் கொடுக்குது. அதுக்கும் கொஞ்சம் பேர் வந்து அதை வணங்குறான். அதாவது சின்ன சின்ன கூட்டம். அந்த கிறிஸ்துகள் எப்போதும் இந்த பூமியில யாராவது ஒருத்தர் எங்கேயாவது இருந்துட்டே தான் இருப்பான். தன்னை கடவுள்னு சொல்றவன் எங்கேயாவது ஒருத்தன் இருப்பான். ஆனா வேதம் சொல்லுகிற அந்தி கிறிஸ்து, இந்த அந்தி கிறிஸ்து பாத்தீங்கன்னா 3 அந்தி கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லு. 3 பேரும் உலகம் அளாவிய ஒரு ஆளுகை, உலகம் முழுக்க எனக்கு வணங்கணும்னு சொன்ன ஆட்கள். உலகாவிய இப்போ எவ்வளவு இந்த கல்கின்னு ஒரு ஆள் இருக்கான், ஒரு சாய்பாபா, இவங்களாம் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உலகம் முழுக்க இவங்க ஏற்றுக்கொள்ளல. ஆனா தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 3 அந்தி கிறிஸ்துகள் உலகத்தை ஆளுவார்கள். 3 கண்டங்கள், உலகத்துல அத்தனை கண்டங்களை ஆளுவார்கள். எல்லாரும் என்ன வணங்கணும்னு சொல்லுவார். முதல்ல அவங்ககிட்ட ஆளுகை இருக்கும். 2வது என்ன பண்ணணும், இதை வணங்கணும், கட்டாயமான வணக்கத்தை கொண்டு வரணும். நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் என்னை வணங்கு அப்படின்னா வணங்க மாட்டாங்க. ஆனா இவன் என்ன பண்ணுவான், உலகை ஆளுகிற அரசனாக இருப்பான், என்னை வணங்கலாம் கொன்றுவேன். அப்படிதானே நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம், தன்னை வணங்காதவங்க என்ன பண்ணுவாங்க, கொலை செய்யும். அப்படிதான் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா 15ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 13:15 வாசிங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து அங்கங்க இயந்திர மனிதர்கள் தான் உலகத்துல வச்சுக்கோம். இயந்திர மனிதர்கள் அப்படியே பார்க்கறது. இப்ப கூட பாத்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினலா மனிதன் மாதிரிலாம் இயந்திர மனுஷிகள் உருவாக்கிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு சைனா, ஜப்பான், இந்த போல சில நாடுகள், மேற்கத்திய நாடுகள்லாம் அவனை பண்றான், அந்த இயந்திர மனுஷிய கல்யாணம் பண்ணிக்கிறான், லைஃப் பார்ட்னரா வாங்கிக்கிறான் காசு கொடுத்து. கேட்டா ஏதோ சார்ஜ் போட்டா போதும், அது கொஞ்சம் பேட்டரி சார்ஜ் போட்டா போதும். மற்றபடி கல்யாணம் நடந்தா வீட்டுல சண்டை வருது, வாக்குவாதம் வருது. பொண்டாட்டி வந்து என்ன பண்றாங்க, தப்பு பண்ணா திட்டதான் செய்வான். கேட்பா, யார் கேட்பா, மனைவியை தேவை, யார் நம்மளை கேட்க முடியும்? ஒரே சரீரம் தானே, நம்மளால ஏற்றுக்க முடியாதுலாம், எதுவும் கேட்கக்கூடாது. அதனால இந்த அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி மனுஷி அப்படியே பார்க்கறது மனித. நீங்க யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் ஒரு மனுஷி மாதிரி இருக்கு. அப்படியே அதே கேட்ட உருவத்துல செய்கிறாங்க. அதே போல அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான், தன்னை போல உருவாங்கிற உலகைகள் வச்சிருவான். கடைசியா வர அந்தி கிறிஸ்து அது என்ன பண்ணுமா, தன்னை வணங்காதவர்களை என்ன செய்யுமா, கொலை பண்ணும். அப்போ கொலை மிரட்டல், அதை உயிர் பயத்துலதான் என்ன பண்ணுவான், அதை வணங்குவான். அதே மாதிரிதான், ஏன்னா ஆளுகை இருக்கணும். ஆளுகை இருந்தாதான் உலக மக்கள்லாம் கட்டாயம் தன்னை வணங்கும்படி செய்ய முடியும். அவன் 3 அந்தி கிறிஸ்துகள், உலக ஆளுகையில இருந்த 3 அந்தி கிறிஸ்துகள் குறித்து வேதம் தானியேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுவும் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் வசனம் வாசிங்க. 7, அந்த ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன், அந்த ஆட்டுக்கடாவின் மேல்
ஆ ஆ ஆ அதுக்கு முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையா வெள்ளாட்டுக்கடா அது தரையை தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. இங்க தானியேல் ஒரு தரிசனம் பார்க்கிறான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கடாவை பார்க்கிறான். 7ஆம் வசனம். தானியேல் 8 7ஆம் வசனம். ஆட்டுக்கடா, அதுக்கப்புறம் வெள்ளாட்டுக்கடா. இங்கே வேதம் சொல்லுது, நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கடாக்கு ஒரு கொம்பு இருக்கிறது, ஆட்டுக்கடாக்கு 2 கொம்பு இருக்கிறது. எத்தனை கொம்பு இருக்கு? 2 கொம்பு. இதுக்கு 2 கொம்பு, இதுக்கு ஒரே ஒரு கொம்பு. இது பாத்தீங்கன்னா 2 கொம்பு மேதியா பெர்சியா. இது பாத்தீங்கன்னா இந்த ஒரு கொம்பு எதை குறிக்கிறது? அலெக்சாந்தரை குறிக்கிறது. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா அடையாளப்பூர்வமா என்ன தீர்க்கதரிசனத்துல பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கொம்பு அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது அரசரை குறிக்கிறது, ராஜ்யங்களை குறிக்கிறது. அதே மாதிரி ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா பேரரசுகளை குறிக்கிறது. அதே மாதிரி சிங்கம், கரடி, அதுக்கப்புறம் சிறுத்தை, சிவங்கி புலி, பாம்பு, வலுசற்பம், லிபியதான், இதெல்லாம் எதை குறிக்கிறது? சாம்ராஜ்யங்கள், பேரரசுகளை குறிக்கிறது. எத்தனாமத்துக்கு நம்ம லிட்டரலா அதை அப்படியே அது ஆட்டுக்கடான்னு எடுக்கக்கூடாது. அதை அடையாளப்பூர்வ தீர்க்கதரிசனத்துல எதை குறிக்கிறதுனா, இது மேதிய பெர்சிய அரசை குறிக்கிறது ஆட்டுக்கடா. வெள்ளாட்டுக்கடா என்ன பண்ணுது? அதுக்கு அடையாளங்களை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். ஒரே ஒரு கொம்பு. அது பாத்தீங்கன்னா முழுசு வாசிங்கன்னா தானியேல் 8ஆம் அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னா அதுல தொடர்ந்து 4ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஆட்டுக்கடா மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அது முன் நிற்கக்கூடாது இருந்தது. அது கைக்கு தப்புவிப்பார் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. இது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ஆட்டுக்கடா. அது 2 கொம்பு என்பது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் குறிக்கிறது. இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்துடைய சாம்பகர் யாருன்னா, ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கோரேஸ் பிறக்கிறதுக்கு ஒரு 111 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணார்? கோரேசை பேர் சொல்லி அழைக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா கரெக்டா தீர்க்கதரிசி சொல்றான். ஏசாயா குத்து மதிப்பான சொல்ல கரெக்டா சொல்றான். அவன் சொன்ன வார்த்தை ஒன்றும் தரலை. கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டான். கர்த்தர் அவனோடு பேசினான். அவன் உண்மையான தீர்க்கதரிசி. அப்படிதானே? இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் தன்னை அழைத்துக் கொள்கிறார்கள் இருக்காங்க. அவங்க சொல்றது நடக்குதானா? நடக்க மாட்டேங்குது. ஆனாலும் தீர்க்கதரிசி தான் போட்டுக்கிறான். அவன் பின்னாடி சில கூட்டம் போயிட்டு தான் இருக்கு. 10 சொன்னா ஒன்று நடக்கும். இது கெஸ்ஸிங். 10 இன்னைக்கு மகனே நீ இட்லி சாப்பிட அப்படின்னா அது ஒரு கெஸ்ஸிங் லட்சம் சொல்றேன். அப்போ தோசை இருக்கு, இட்லி இருக்கு சொல்றேன் ஒரு பேச்சுக்கிட்டு. அந்த மாதிரி கெஸ்ஸிங் அடிச்சு விடுவான். ஒண்ணு மிஸ் கரெக்டா ஒண்ணு நடந்துட்டு இருப்பான். எல்லாமே நடக்கணும். ஒரு தீர்க்கதரிசினா அவன் சொல்ற வார்த்தை ஒன்னும் தரையில மகனை நீ பாஸ் பண்ணுவ, அது நீ பாஸ் தான் பண்ணுவ, அதுக்கு தீர்க்கதரிசி தேவையில்லையா? அவர் தீர்க்கதரிசி சொன்னாருப்பா, நான் பாஸ் பண்ணிடுறேன், நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாருதான் இருக்கான். கதிரமத்துக்கு சோத்திரம்.
சரி, அப்போ இந்த மேதிய பெருசிய சாம்ராஜ்யத்தின் ஸ்தாபகர் யாரு? கோரேஸ். கோரேஸ் கூட பார்த்தீங்கன்னா ஏசாயா 41, ஏசாயா 48, ஏசாயா 44, ஏசாயா 45, இதுல 4 இன்னும் அதிகமா கோரேசை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. கோரேஸ் குறித்து ஆண்டு என்ன சொல்றாருன்னா, என் தாசன், என் மெய்ப்பன், எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, அவனை மாதிரி என் சித்தத்தை செய்யறது யாரும் இல்லைன்னு. கோரேசு தேவனுடைய சித்தத்தின் படி செய்தவன். தாவீது கூட இல்லை. தாவீது கூட அவர் சித்தத்தை மீறினான். எப்போது? ஒரு வாட்டி மிலிட்டரி சென்சஸ் எடுத்தான், அப்போ மீறினான். ரெண்டாவது என்ன பண்ணா, தன் கூட இருந்த உண்மையான உத்தமமான அதிகாரி என்ன பண்ணான்? கொலை செய்து அவன் மனைவியை பச்சையமாக எடுத்துக்கொண்டான். ஆனா இவன் அப்படி இல்லை. 62 வயசுல தான் ரட்சிக்கப்படுறான். அது வரைக்கும் விக்கிரகாரத்துக்காரன் தான். 62 வயசுல தான் தானியேல் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவரை அறிந்து கொள்றான். தானியேல் தான் சொல்றாரு, எப்ப பாருப்பா உன்னை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தோல் சூழல் எடுத்து காட்டுறாரு. நீ பிறக்கிறதுக்கு 111 வருஷம் 711 கிபியில எழுதிருக்கு பாரு அப்படின்னு காண்பித்து 62 வயசுல ரட்சிக்கப்பட்டான். அது வரைக்கும் ஜோசியம் பார்த்தான், அது வரைக்கும் ஜாதகம் பார்த்தான், அது வரைக்கும் விக்கிரகாரனா இருந்தான். பாபிலோனுடைய விக்கிரகங்களை வணங்குறவனா இருந்தான். மேதிய பெர்சிய விக்கிரகங்களை வணங்குறவனா இருந்தான். மேதிய பெர்சியன்றது ஈரான். இன்னைக்கு இஸ்லாமிய நாடா இருக்கு. இஸ்லாம் 612 தான் வந்துச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து ஏறக்குறைய ஒரு 585 வருஷம் கழித்து தான் இஸ்லாம்னு ஒரு மதம் வந்தது. அதுக்கு முன்னாடி இஸ்லாம்னு ஒரு மதம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமிய நாடுலாம் ஒன்று கிறிஸ்துவ நாடுகளா இருந்தது. பாகிஸ்தான்லயே பாத்தீங்கன்னா தொல்லியல் துறை ஆராய்ச்சி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு கிறிஸ்தவ நாடா இருந்திருக்கு. அது வரைக்கும் சைவத்துலதான் இஸ்லாம் நாடா மாறி இருக்கு. நிறைய கிறிஸ்தவர்கள் அங்க இருந்தாங்க, கிறிஸ்தவ அரசர் ஆண்டாங்க, நிறைய ஆதாரங்கள் எடுத்திருக்கிறாங்க, வரலாறு சொல்லு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவன் 62 வயசுல ரட்சிக்கப்பட்டான். ஆனா அவனுக்கு என்ன தீர்க்க தரிசனம்? பிறக்கிறதுக்கு முன்னாடியே, பிறக்கிறது 111 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன தீர்க்க தரிசனம்? இவன் என் ஊழியக்காரன், என் தாசன், என் சித்தத்தை செய்வான். சிலர் நம்ம ரட்சிக்கப்படாம இருப்பான். அவனை நம்ம அப்படியே டீல விட்டுறக்கூடாது. அவன் 62 வயசுலயும் அவனை கத்தனை பண்ண முடியாது. கோரேசை ரட்சித்து அப்புறம் கோரேஸ் அதுக்கப்புறம் அப்படியே சித்தத்தை செய்கிறவனா இருந்தான், தேவ சித்தத்தை செய்கிறவனா இருந்தான். கத்தனாமத்துக்கு ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை செய்யலாம். அவன் தேவாலயம் 2ஆம் தேவாலயம் கட்டி கொடுத்தான். அவன் தான் அதுக்கான நிலத்தை கொடுத்தான், பணத்தை கொடுத்தான். அவன் யாரையும் நம்ம ஒருத்தன் ரட்சிக்கப்படலையே நீங்க சொந்து போவாடுதான் வழிநாடு. சில வீட்டுல வருஷ கணக்கில் ஜாம் பண்ணி ஆட்கள் ரட்சிக்கப்படாது, திருந்தாது, அப்படியே தான் இருக்கும். ஆனா அப்படி இருந்த கோரேஸ் 62 வயசுல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலையா? அவன் ஒரு ஏற்ற வேலையில கத்த என்ன பண்ணாரு? எந்த மனிதனையும் ரட்சிப்பாரு, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான உடையவர். நீங்க மார்க் 5 பாத்தீங்கன்னா ஒரு 6000 பிசாசு பிடித்த ஒரு லேகியன் மனிதன் எல்லாம் கைவிட்டான், பிணந்துங்கிறவன். நாயெல்லாம் சாப்பிடலாம், தெருநாயெல்லாம். இன்னைக்கு சென்னையில இருந்தானா எல்லா தெருநாயும் சாப்பிடலாம். சென்னையில தெருநாய் தொல்லை தாங்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஆளு தான் போதும், எல்லா நாயும் கடிச்சிருவான். அப்போ லேகியன் எண்ணிக்கை பிசாசு கொண்ட மனிதன். ஆனா ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் ஒரு சித்தம் வச்சிருந்தாரு. அவனை தேடி விடுதலை ஆக்கினார். அதுக்கப்புறம் பாருங்க, அவன் பெரிய ஊழியக்காரனா மாறிட்டான். முதல் வெளிநாட்டுக்கு போன சுவிசேஷம் அளித்த முதல் மிஷினரி வந்தான். டெக்காபோலிஸ்னா 10 பட்டணங்கள், சிரியால, இஸ்ரேல்ல, ஜோர்டான்ல, இப்படி வெளிநாடுகள்ல இருக்க 10 பட்டணங்கள்ல போய் ஊழியம் செஞ்ச வந்தான். அவன் தான் அனனியா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒருத்தன் ஞானஸ்நானம் கொடுத்தா பாருங்க, அனனியா. அவன் இவருடைய சீசன் தான். பேதரும் பவுல்லாம் லேட்டா தான் போனாங்க வெளிநாட்டுக்கு. பவுல்லாம் பேதர்லாம் 42 கிபி 42 AD ஆதி திருச்சபை சாமிக்கப்பட்டு ஒரு 12 வருஷம் கழிச்சு தான் வெளிநாட்டுக்கே போனேன். பவுல் அப்படிதான் லேட்டா தான் போனேன். ஆனா முதல் மிஷனரி யாரு? இவன் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனா இருந்த பொழுதே அவர் மரித்து உயிர்த்தெழுந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டான். சுவிசேஷம் அவர் அனுப்பிச்சார், ஆண்டவர் போயிடுவார். எத்தனாமத்துக்கு சுத்திரம். அதனால எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி கர்த்தர். அப்போ ஒரு ஆளுக்காக ஜாப் பண்றோம், திருந்தணும் அப்படின்னு ஜாப் பண்றோம். ஒரு குடும்ப உறுப்பினரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அவன் சோர்ந்து போயிடக்கூடாது. எந்த வயசுல கர்த்தர் அவனை தொடுவார். ஒரு ஏற்ற வேலை வரும்போது என்ன பண்ணிடுவாரு? அவனை மாத்திடுவார்.
நம்ம சோர்ந்து போக வேண்டாம், தண்ணி தெளிச்சிடும். சில சொல்லுவோம், இவனை தண்ணி தெளிச்சு விட்டேன், நான் இனிமே இவனுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன், கண்டுக்க மாட்டேன், பண்ணிட்டே இருக்கணும். ஏற்ற கோரேஸ் தீர்க்க தரிசனம், அவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் கோரேஸ் 62 வயசுல தான் பண்றான். விக்கிரகாரன் விடுதலை ஆகிறான், ஜோசியத்துல விடுதலை ஆகிறான். எத்தனாமத்துக்கு சொல்றோம். அப்போ ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கத்திராமத்துக்கு அந்த மேலே பேசிய சாம்ராஜ்யம், அதை இந்த வெள்ளாட்டு கடை கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. நீங்க 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறது, மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டு கடா நிலத்தில் கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டு கடா கண்களுக்கு நடுவில் ஒரு விசேஷ கொம்பு இருந்தது. ஒரு ஒத்த கொம்பு வெள்ளாட்டு கடா எங்க இருந்து வருது? மேற்கே வெஸ்டர்ன் கண்ட்ரி, கிரீஸ்ல இருந்து வருது. கிரேக்க சாம்ராஜ்யம் அது என்ன பண்ணுது? அதுதான் கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. எத்தனாமத்துக்கு சொல்றோம். 8ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, 8ஆம் வசனம் சொல்லுது, அந்த வெள்ளாட்டு கடா மிகுதி வல்லமை கொண்டது. அது வாசிங்க. பலம் கொண்டிருக்கிறேன். பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராக விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பியது. அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் விகாரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. போதும். இங்க வேதம் சொல்லுது, இங்க இந்த மேற்கில இருந்து வெள்ளாட்டு கடா அது வல்லமை உச்சத்துல இருக்கும் போது, வல்லமை உச்சம். நீங்க பாத்தீங்கன்னா கிரேக்க தேசம் சாம்ராஜ்யம் வல்லமை உலகத்தை ஜெயிச்சாச்சு. அலெக்சாண்டர் சொன்னா, உலகத்தையே ஜெயிச்சிட்டேன், இப்ப ஜெயிக்கிறதுக்கு எனக்கு சாம்ராஜ்யம் இல்லை என்று சொன்னவன் உலகத்தையும் ஜெயிச்சான். அதுவும் ரொம்ப சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசு. நீங்க பாத்தீங்கன்னா உனக்கு என்ன வயசு இருக்கான்னா, ஒரு 33 வயசுல செத்து போயிட்டான். எத்தனை வயசு செத்து போயிட்டான்? 33 வயசு. 33 வயசுல உலகத்தையே ஜெயிச்சிட்டான். 20 வயசுல இறங்கினான். 20 வயசுல படையெடுப்பு நடத்தினா. 13 வருஷத்துல உலகத்தை பிடித்தான். ரொம்ப வேகமா பிடிச்சான் உலகெங்கிலும். அதனாலதான் புதிய கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஏன்னா உலகமுள்ள கிரேக்க மொழி பேசப்பட்டது. காரணம் உலகமுள்ள ஜெயிச்சான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன மொழியில் எழுதினார்? சொல்லுங்க பாப்பா, என்ன மொழியில் எழுதினார்? சொல்லுங்க, பரவாயில்ல. அவர் பேசுறது ஆரம்பிக்க, எழுதுனது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிரேக்க மொழியில எழுதினார். அதுக்கு காரணம் அன்னைக்கு அதான் மொழி, உலகத்தில் அறிஞ்ச ஒரு மொழி. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வரலாறு 9 வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார். 9 பேர். பிளினி, பிளேகா, ஜோசபஸ், பிளேனியஸ், இப்படி சொல்லிட்டே போலாம். டாசிட்டஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவரு பேசுறது அராமிக். ஏன்னா கலித்தாக்குவி சொன்னார், எப்பத்தான் சொன்னார், அராமிக் மொழி தான் எழுதினார், பேசினார். அவர் என்ன பண்ண, தன்னுடைய சீசர்கள் எல்லாரும் எவரைய கிரேக்க மொழியில் எழுத கற்றுக் கொடுத்தார். எல்லாம் படிக்காதவன் மீனவர்கள். நான் சின்ன வயசா இருக்கும்போது சென்னை சார்ந்த மீனவர்கள் கல்வி அறிவில்லாதவர்களா இருந்தார். இப்போ கொஞ்சம் படிக்கிறாங்க. தெற்கே இருக்கிறவங்க நல்லா படிக்கிறான். தெற்கே இருக்கிற மீனவ சமுதாயம் நல்லா படிக்கிறான். இப்ப நல்லா மிஷினரிகள்லாம் அங்க போய் நிறைய காலேஜ் ஸ்கூல் கட்டி நிறைய படிக்கிறாங்க. இந்த சென்னை பொறுத்தவரை நான் சிறு வயசா நான் ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது படிப்பறிவே இருக்காது, அது மீனவர்களுக்கு. அப்போ அன்னைக்கு ரோமர்கள் ஆட்சி கீழே அடிமையா இருந்த அன்னைக்கு இஸ்ரேல் தேசம், அந்த மீனவர்கள் பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். பேதரெல்லாம் ஒரு பாமரன், யோவான் ஒரு பாமரன். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரலாறு என்ன சொல்லுதுன்னா, எல்லாருக்கும் கிரேக்க மொழியில எழுத கற்றுக் கொடுத்தான். அவர் பைபிள் மாத்திரம் கற்றுக் கொடுக்கல, ஊழியம் செய்யறது மாத்திரம் கற்றுக் கொடுக்கல. அவர் என்ன கற்றுக் கொடுத்தாரு? மொழி பயிற்சி அவருக்கு கொடுத்தார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா
புதிய ஏற்பாடு எல்லாம் புதிய ஏற்பாடு புஸ்தகம் அதனாலதான் எழுத முடிஞ்சது. ஆண்டவர் சொல்ல சொல்ல கிரேக்க மொழியில தான் எழுதினார். முதல் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 45 கிபியில 45 ஏழில் எழுதப்பட்டது, கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இப்படி வரிசையா இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க பாத்தீங்கன்னா 89-90 வயசுல யோவான் எழுதுறான். கர்த்தர் சொல்ல சொல்ல அதுக்கு பத்மத்தியுள்ள யாருமே கிடையாது, அவர் ஒரு ஆளு தான். அவர் மீனவன். அப்ப எல்லாருக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரு? கிரேக்க மொழி. ஏன்னா கிரேக்கம் உலகம் ஃபுல்லா கிரேக்க மொழி பரவி கிடந்தது. காரணம் இந்த வெள்ளாட்டு கடாவை குறிக்கிற வெள்ளாட்டு கடா கிரேக்க தேசத்தை குறிக்கிறது. உலகெங்கிலும் கிரேக்க சாம்ராஜ்யமாய் மாறி போனது. கர்த்தராமத்துக்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம கிரேக்க இந்த பைபிள் தியாலஜி படிக்கிறாங்க, கிரீக் படிக்கிறாங்க, எபிரேயம் கிரீக் படிக்கிறாங்க. நான் படிக்கிற காலத்துல வேற வழியில படிச்சுதான் ஆகணும். ஆனா இப்போ எப்போ கால்குலேட்டர் கண்டுபிடிச்ச பிறகு வியாபாரம் பண்றவனுக்கு வாய்ப்பாடு அவசியம் இல்லையோ, இதெல்லாம் ஒரு காலத்துல வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் வியாபாரத்துல கணக்கு போட முடியும். ஒரு பென்சில் வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல அந்த காலத்துல கடைக்கு போகும்போது அங்க இருக்குங்க காலில் ஒரு பென்சில் சொல்லி வச்சுட்டு ஒரு நைட்டு பேப்பர் இருக்கும், கடகடன்னு அவங்கள மாதிரி கம்ப்யூட்டர் கணக்கு போடுற மாதிரி போடுவாங்க. கடகடன்னு எழுதிட்டு அப்படியே கூட்டுவாங்க, அப்படியே பெருப்பாங்க. அவனா ஸ்கூலுக்கு போகாத ஆட்கள். அவன் அது பெரிய பெரிய ஞானம், அறிவு தான். ஆனா அதுக்கப்புறம் கால்குலேட்டர் கண்டுபிடிக்கப்பட்டவரை இப்ப அதுக்கப்புறம் எழுதுறத விட்டாங்க. அப்படியே தட்டி கூட்டிடுவாங்க. பெருக்கல் தேவையில்லை, கூட்டல் அவசியம் இல்ல. போட்டு ஒத்த விரல் போட்டு டக்கு 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 டக்கு. அதே மாதிரி எபிரேய மொழி கிரேக்க மொழி ஒரு காலத்துல வேற வழியில படிச்சுட்டாங்க. இன்னைக்கு நிறைய ஆப்ஸ் வந்து விட்டது. பைபிள் ஹப்னு ஒரு ஆப் இருக்கு, நிறைய ஆப் இருக்கு. நான் பைபிள் ஹப் ரொம்ப நான் ஃபாலோ பண்ணேன், நல்லா இருக்கும். ஒரு சில சின்ன சின்ன அதுல எரர்ஸ், அது என்ன எரர்னா அது ஒரு டைம் லைன்லாம் இருக்கும், எந்தெந்த வருஷம் எது நடந்தது, அதுல சில எரர் இருக்கு. அதை நம்ம இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்க மற்ற ஆதாரங்களோட ஒப்பிட்டு பார்த்துட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். எதுவுமே இருக்கிறத அப்படியே நம்ம பார்த்து ஏற்றுக்க கூடாது. அது டைம் லைன்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. ஆனா பைபிள் ஹப்பு அது பேர் என்னது நான் எழுதி போடுறேன். நீங்க முதல் வேலையா பிளே ஸ்டோர் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. பிளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க, நல்லா இருக்கும். நான் அதை அதிகமாக பயன்படுத்துகிறேன். கத்தனாமத்துக்கு நிறைய இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. சின்ன சின்ன ஒரு எரர்ஸ் தான், அது மிஸ்டேக் கூட சொல்ல முடியாது. கொஞ்சம் தேதி எந்தெந்த சம்பவம் எப்ப நடந்தது இந்த தேதியில கொஞ்சம் குளறுபடி இருக்கிறது. டைம் லைன் என்று சொல்வாங்க, அத கால அட்டவணை, அதுல ஒரு சின்ன சின்ன தவறு இருக்கு. அதை கண்ணை மூட்டு ஃபாலோ பண்ண வேண்டாம். மற்றபடி பாத்தீங்கன்னா ஓகே, நல்ல ஆப். அதுல பாத்தீங்கன்னா கிரேக்க மொழி பைபிள் இருக்கிறது, எபிரேய மொழி பைபிள் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், கிரேக்க மொழி பைபிள் அப்படியே இங்கிலீஷ் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அதை கொண்டு போய் என்ன பண்ண மாட்டேன், நம்ம அந்த இங்கிலீஷை அப்படியே காப்பி பண்ணிட்டு டிரான்ஸ்லேஷன் ஆப் நிறைய இருக்கு, ஏஐ இருக்கிறது, அதுல போட்டு விட்டீங்கன்னா நமக்கு தமிழ்ல வந்துடும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், எபிரேய பைபிளை இப்படியே படிச்சுக்கலாம், கிரேக்க மொழி பைபிளை இப்படியே படிச்சுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 16:11. என் இனத்தானாகிய ஏரோதியானை வாழ்த்துங்கள். இங்க பவுல் இனத்தானாகிய ஏரோது என்னை வாழ்த்துங்கள்னு சொல்றான். நீங்க தமிழ் பைபிள் இனத்தான் இருக்கு, இங்கிலீஷ் பைபிள் பாத்தீங்கன்னா கிட்ஸ் மேன் இருக்கும். ஆனா கிரேக்க மொழி பைபிள் பாத்தீங்கன்னா செகண்ட்னஸ் இருக்கும். செகண்ட்னஸ்னா நெருங்கிய உறவினர் அர்த்தம். இப்ப பவுலுக்கு சொல்றான், ஏரோது என்னது என்னுடைய நெருங்கிய உறவினர் சொல்றான். பவுல் சொல்றான், பவுல் நான் ஏரோது குடும்பத்தை சார்ந்தவன் சொல்றான். ஆனா தமிழ் பைபிள இனத்தான் தான் இருக்கு, ஆனா கிரீக்ல தான் கரெக்டா இருக்கு, நெருங்கிய உறவினர். நீங்க பாத்தீங்கன்னா வரலாறு என்ன சொல்லுது, ஜோசபஸ், பிளேவியஸ், ஐசிமோரஸ், இப்போலிட்டஸ், அதுக்கப்புறம் டெர்டூலியன்,
அப்போ இசுபியஸ் இந்த மாதிரி வரலாற்று ஆசிரியர் பவுலுடைய வரலாறு எழுதியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பவுலுடைய தாயார், நீங்க பவுலுடைய அவங்க பேரு சைப்ரோஸ், அவங்க பேரு இந்த சைப்ரோஸ் பவுலுடைய தாயார். தந்தையார் பேர் ஆன்டிபேட்டர் 2. அவர் துருக்கியுடைய அரசர், நிகேட் தேசாதிபதி. அது வரலாற்று சொல்றது. அவர் பவுலுடைய தாயார் சைப்ரோஸ் இருக்காங்களே, அவங்க யாருன்னா ஏரோதுடைய சொந்த அக்கா பேத்தி. ஒரு ஏரோது 2 வயசு குழந்தைகள்லாம் கொல்லணும்னு சொல்லி ஒரு ஏரோது எழுப்பினாங்க பைபிள்ல. அந்த ஏரோவுடைய சொந்த சகோதரியுடைய பேத்தி. அந்த ஏரோது குடும்பத்தை சார்ந்தவள் தான் பவுலுடைய தாயார். ஒரு அரசி அவ துருக்கியுடைய அரசி, பிளஸ் அவ ராஜ பரம்பரையை சார்ந்தவள். அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தந்தையார் துருக்கியுடைய அரசன், சிசிலியாவுடைய அரசன் ஆன்டிபேட்டர் 2. அப்போ பைபிள் நம்ம இப்படி வாசிக்கும் போது ரொம்ப இன்னும் நமக்கு தெளிவு வருது. ஓ, ஏரோது சொந்தக்காரா? வரலாறு தான் சொல்லுது. முதல்ல பைபிள் சொல்லுதான் பார்க்கணும். பைபிள் சொல்லப்பட்டவைகளுக்கு வலு சேர்க்கிறது தான் ஆதாரமும், அதுக்கப்புறம் தொல்லியல் துறை ஆய்வுகளும், கரெக்டா, அறிவியலும். அப்போ நமக்கு ரொம்ப இந்த மாதிரி ஆப் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடலாம், அழகா படிச்சிடலாம். கரெக்டா? நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா செத்து கொரிந்தியர் நிருபத்தில் சொல்லப்படும், செத்து போனவங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா நீங்க கிரீக் பைபிள் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த பொருது மக்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்துல அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்க, அவரை அடக்கம் பண்ணிட்டு தண்ணீர்ல மூழ்கி எழுந்திருப்பாங்க. நம்ம கிராமங்கள் அப்படிதானே, யாராவது இறந்துட்டாங்கன்னா ஆத்துல குழந்தை போய் முங்கி தலை முழுகிட்டே இருவான், தலை முழுகி போடுவான், தலை முழுகிட்டு வாழாடுவாங்க. ஒரு சாப்பு வீட்டுக்கு போயிட்டா தலை முழுகிட்டு வாழுவாங்க கிராமத்துல. இப்ப தலை முழுகிறதுக்கு ஆறோ குளமோ ஏரியால எல்லாத்தையும் வீடு கட்டிவிட்டான் ஆக்கிரமிச்சு. தண்ணின்னா பக்கெட்ல குடிச்சுதான் குடிக்க வேண்டியது இருக்கு. இல்ல ஷவர், கொஞ்சம் வசதி இருந்தா ஷவர். அன்றைக்கு கிராமங்கள் அப்படிதான். அங்க ஏரி ஒரு ஏதாவது ஏரி இருக்கும், ஆறு இருக்கும், அது அதுல குளத்துக்கு தான் சுடுகாடே இருக்கும். அங்க என்ன பண்ணுவாங்க, அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் தண்ணியை முங்கிட்டு போவாங்க. அன்றைக்கு பொருந்தல் அப்படிதான், அவர்கள் முழுகி எழுந்திருப்பாங்க. அதனால இங்கிலீஷ் பைபிள் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணா, பேப்டிசம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது பேர் பேப்டிசம் தீயஸ் அப்படின்னு இருக்கும். இது வார்த்தை அப்படின்னா குளிக்கிறது. எது குளிப்பாங்கன்னா அவங்க திரும்ப உயிரோடு வரணும், அதுக்காக அது குளிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. ஆனா தமிழ் பைபிள்ல என்ன போட்டு ஞானஸ்தானம் போட்டு, அப்ப நமக்கு நிறைய நேரம் இந்த ஆப் மூலமா நம்ம எபிரேய கிரேக்க மொழி பைபிள் வாசிக்கும்போது நிறைய நமக்கு இப்ப மொழி படிக்கிற டைம் இல்லை. அந்த கிரேக்கம் படிக்கணும்னா 3 வருஷம் ஆகும். ஆமா கேட்டா ஆயிரும். நமக்கு மற்றதுக்கே டைம் இல்லை. எபிரேய படிக்கணும் அது ஒரு 3 வருஷம் ஆகும். பைபிள் வாசிக்கிற அளவுக்கு நான் சொல்றேன், எபிரேயம் அல்பபெட்ஸ் படிச்சிடலாம் ஒரு வாரத்தோட. ஆனா அதை வாசித்து அதை புரிந்து கொள்றவர்கள் படிக்கணும்னா எத்தனை வருஷம்? 3 வருஷம். கிரேக்கம் படிக்கணும் 3 வருஷம், எபிரேயம் படிக்கணும் 6 வருஷம் படிக்கணும். அந்த காலத்துல நாங்கள் படித்தோம். ஆனா இப்ப தேவையில்லை, ஏன்னா எல்லாம் ஆப் வந்து விட்டது. இப்ப படிக்கணும்னு அவசியம், கால்குலேட்டர் வந்த போது வாய்ப்பாடு தேவையில்லைன்ற மாதிரி இந்த மாதிரி ஆப்கள் வந்து விட்ட பிறகு நமக்கு என்ன தேவையில்லை, இந்த மொழி பயிற்சி. இதெல்லாம் ஒரு மொழி தான். எபிரேயம் படிச்சாதான் பரலோகம் போக முடியும்லாம் கிடையாது. கிரேக்க படிச்சாதான் பரலோகம் போக முடியும்லாம் இல்ல. பைபிள் வாசனம் போலாம், பரலோகம் போனா கட்டாயம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், வேத வசனங்களை வாசிக்கணும். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த வெள்ளாட்டு கடா என்பது கிரேக்க சாம்பிராயத்தை குறிக்கிறது. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா அது இன்னொரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 8ஆம் வசனத்துல, 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அப்போ வெள்ளாட்டு கடா மிகுதி வழக்கு கொண்டது, அது பலம் கொண்டு கையில் அது பெரிய கொம்பு பொய்து போயிட்டு. பெரிய கொம்பு என்னது? அலெக்சாண்டர் 33 வயசுல சேர்த்து போறான். பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஜெயித்து விட்டு அங்கே அரசனாய் உட்கார்ந்து இருக்கிறான், உலகத்தையே ஆளுகிறான்.
அங்கதான் சாப்பிடான், பாபிலோன்ல தான் சாப்பிடான். ஒரு ஜுரம் வந்து விடுகிறது, அதை செத்து போயிடறான். 33 வயசு. யோசிச்சு பாருங்க, 33 வயசு உலகத்தை ஜெயிச்சான். அவன் சாகும்போது என்ன சொன்னா, என்னுடைய சவப்பெட்டியில 2 ஓட்டையை போட்டு என் கையை வெளியே போட்டுருங்க. அலெக்சாண்டர் உலகத்தையே ஜெயிச்சான். ஆனா போகும்போது என்ன, எப்படி போறான்? வெறுங்கையா போறான்னு எல்லாம் பார்க்கட்டும் சொல்லி அவனை அப்படி சொல்லிட்டு தான் செத்து போனான். இந்த உலகத்துல நம்ம வந்து வரும்போது எப்படி வரும்? தாய் வயிற்று வரும்போது எப்படி வரும்? பணக்காரனா இருந்தாலும் சரிதான், ட்ரம்ப் பேரனா இருந்தாலும் சரிதான். எலன் மஸ்க் அவருடைய பணத்தை எண்றதுக்கே 380 வருஷம் ஆகுமா? அவ்வளவு சொத்து இருக்கான். எவ்வளவு? 100 லட்சம் கோடிக்கு மேல சொத்து இருக்கிறது. ட்ரில்லியனர் அவரு. 380 வருஷம் ஆகும் அவர் பணத்தெல்லாம் எண்ணி முடியுது. எவ்வளவு பணம் வச்சிருப்பாரு? அவர் வீட்டுல பிறந்தாலும் சரிதான், இல்ல பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஏழை கிட்ட பிறந்தாலும் சரிதான். வரும்போது எந்த குழந்தையும் ஒண்ணு கொண்டு வரவே இல்லை. அதெல்லாம் யோகுல சொல்லப்பட்டு, நான் நிர்வாணியா வந்தா நிர்வாணியா பண்றான் மனுஷன் போறான். அது தாட்டு இருந்தாலும் நமக்கு கவலை இருக்காது. நம்ம எதை இழக்கிறது ஒண்ணு இல்லை. எதை கொண்டு வந்தோம்? எல்லாம் இங்க இடையில ஆண்டவர் கொடுத்தது தானே. அதெல்லாம் யோகு சொன்னா, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் நாமத்துக்கு சொல்லணும். யோகு மிகப்பெரிய யோகு குருதர் கிளாஸ் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு அரசன், பெரிய பணக்காரன், கப்பல்கள் வைத்திருந்தான், தங்க சுரங்கம் வைத்திருந்தான், இரும்பு வெட்டி எடுக்கிற சுரங்கம் வைத்திருந்தான், பெரிய பெரிய ராணுவம் இருந்தது. பைபிள்ல தான் இருக்கு. சரி, அப்போ அந்த பெரிய கொம்பு, இந்த வெள்ளாட்டு கடை எதை குறிக்கிறது? கிரேக்க தேசத்தை குறிக்கிறது, கேட்ட சாமத்தை குறிக்கிறது. அது பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு உடைஞ்சு அதுக்கப்புறம் என்னாச்சு? 4 கொம்பு அதுல இருந்து குளிக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா கதநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 கொம்புன்றது அலெக்சாண்டர் மாமன்னன் மதிச்ச பிறகு அவனுடைய சாம்ராஜ்யம் 4ஆ பிரிக்கப்பட்டு அவனுடைய 4 தளபதிகள் கொடுக்கப்பட்டார். கொம்பு 4 தளபதிகள். தளபதிகள் பேர்லாம் வந்து ஒருத்தர் பேர் டோலமி, இன்னொருத்தர் பேர் கேசண்டர், இன்னொருத்தர் பேர் செலிகஸ், இன்னொருத்தர் பேர் ஆன்டிகோனஸ். டோலமி வந்து அவன் எகிப்துடைய அரசனாய் மாறி போனான். செலிகஸ் வந்து பெர்சியா பாபிலோனுடைய அரசனா இருந்தான். ஆன்டிகோனஸ் வந்து சிரியாவுடைய அரசனாக இருந்தான். கேசண்டர் வந்து ஐரோப்பாவை ஆட்சி செய்யலாம். இப்ப 4ஆ பிரிச்சுக்கிட்டான். அதுல ஒரு கொம்பு வேதம் சொல்லுது, அதுல ஒரு கொம்பு. 9ஆம் வசனம் சொல்லுது, இந்த 4 கொம்புல இருந்து ஒரு கொம்பு உழைக்குமா. அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று.
நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு கொம்பு, இந்த 4 தளபதியில ஒரு தளபதி இந்த செல்யூகஸ், அவன் வம்சத்துல வந்தவன் தான் அந்திகிறிஸ்துவா வந்தான், உலகத்தை ஆண்டான். கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் ஆன்டியோகஸ் 4 எபிஃபேனஸ், இவன் வம்சத்துல வந்தவன் தான் செல்யூகஸ். அவன் பேர் ஆன்டியோகஸ் 4 எபிஃபேனஸ். அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். கேள்வி தான் கேளுங்க. ஒரே வரலாறா சொல்லி தரீங்களே அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. பைபிள் புரியணும்னா வரலாறு தெரியணும். அது குறிப்பா தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் புரியணும்னா பாபிலோனிய வரலாறு, மேதிய பெர்சிய வரலாறு, கிரேக்க வரலாறு, ரோம வரலாறு தெரிஞ்சாதான் பாபிலோன் புத்தகம் நமக்கு புரியும். பைபிள்ல சயின்ஸ் இருக்கு. மோசே என்ன சொல்றான், யோபு புத்தகத்தை அவனை கொண்டுதான் கர்த்தர் எழுதுறார். பூமி எப்படி இருக்கு, அந்தரத்துல தொங்குது. அன்னைக்கே சொல்லிட்டான் 1446 கிமு, இன்னிலிருந்து ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். இப்பதான் சொன்னானுங்க பூமி அந்தரத்துல தொங்குதியா, ஆனா அவன் அன்னைக்கே சொல்லிட்டான். இப்போ மோசே ஒரு பெரிய சயின்டிஸ்டா கர்த்தர் வச்சிருந்தார், அப்படிதானே? நமக்கு இந்த அறிவு வேணும். நமக்கு இந்த அறிவு, பைபிள் நிறைய அறிவியல் இருக்கு, சரியா? ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. கேள்வி இருக்கா? தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் ரொம்ப கஷ்டமான புஸ்தகம், ஆனா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுட்டா ஈஸியா, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம், சரியா? ஆமா, கடைசி நாட்கள் என்ன சொல்றோம்? கேள்வி இருக்கா? பத்தி அந்த கிறிஸ்தன் தானியேல் இல்ல, அந்த கிறிஸ்தன் பொருள்படுற வார்த்தை, அந்த கிறிஸ்தன் வார்த்தை புதிய ஏற்பாட்டுல வந்துச்சு. சரி, தமிழ் பைபிள்ல தான் அந்த கிறிஸ்தன் இருக்கு. ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல வேற மாதிரி இருக்கு. நம்ம அடுத்த வகுப்புல பார்த்துடலாம். சரி, அடுத்த வகுப்புல பார்த்துடலாம். சரி, முடிச்சிடலாமா?